என்ன போஸ், வீட்டுக்கு கூட வராமல் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஏமாத்திட்டீங்களா? அது வந்து நேராக வந்துட்டேன். என்ன சகல கொலையிறான். இப்போ எப்படி உடம்பு இருக்கு? தேவையில்லையா? தேவை. தப்பாக நினைக்கக்கூடாது. என்னால் உன்னை வந்து பார்க்க முடியல, நிறைய வேலை. அதான் மாணிக்கத்தை போய் நேரில் பார்த்துட்டு வான்னு சொன்னேன். தப்பா நினைக்கிறதுல என்னப்பா இருக்கு? நீ ரொம்ப பிஸியான ஆள். இதுக்கெல்லாம் நான் ஒன்று எதிர்பார்க்கல. ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரியே மாமாவை ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டேன். எதுக்கு கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு நேர மேட்டருக்கு வான்னு சொல்கிற இல்லையா மாணிக்கம்? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். சிதம்பரம், நீ கட்டாயம் இங்கே வரணும்னு எனக்கு ஆசை. நீ எனக்கு ராசியான ஆள், மாணிக்கம் உன் மாப்பிள்ளை. அதனால் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் நீ அவசியம் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். நீ இப்படி சொல்ல கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. மாப்பிள்ளை புதுசாக கடை வாங்குறதுக்கு நீ அவருக்கு உதவி பண்ணுறதே உன் நல்ல மனசை காட்டுதுப்பா. இதில் என்ன இருக்குது? காசை விரயம் பண்ணுறதும் தப்பு, சும்மா வச்சிருக்கிறதும் தப்பு. ஒன்றை பத்தாக்கி காட்டுற திறமையும் ஆர்வம் இருக்கிற ஒருத்தருக்கு நாம் உதவி பண்ணுறது நாம் காசுக்கு கொடுக்குற கௌரவம். அதைத்தானே மாணிக்கத்துக்கு நான் செய்கிறேன். சிதம்பரம், இந்த கடையில் ஏதாவது வில்லங்க இருக்கான்னு அப்படி இப்படின்னு விசாரிச்சுக்க. கரையை தொகை போக ரிஜிஸ்ட்ரேஷன் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிட்டா உடனே இதை முடிச்சிடலாம். என்ன சொல்கிற? ஆ ஆ, அதெல்லாம் முடிச்சிடலாம். சுந்தரம், எனக்கு போஸை பற்றி தான்ப்பா கவலையாக இருக்குது. என்ன கவலை? என்ன இவன் பண்ணுற தொழில் ஒட்ட மாட்டேங்குது. இவன் கொடுத்த இடத்துல பணம் வசூல் ஆகுறதில்ல. இவன் கொடுக்க வேண்டிய பணம் மட்டும் கராராக போயிடுது. இவனுக்கு நேரம் சரியில்லைப்பா, தடுமாறுறான். அதுவும் சரிதான். ஒரு தொழிலை நம்பி செய்யணும், அது கை கொடுக்கலன்னா சிரமந்தான். என்ன செய்யறது? பட்டுன்னு விட்டுற முடியுமா? அந்த நிலைமையிலேயே நாம இருக்கிறோம் சொல்லு. உன்ன மாதிரி யாராவது தெரிஞ்சவங்க கை தூக்கி விட்டாதான். போஸ் பேசுறத பார்த்தா வருத்தப்படுற மாதிரியே தெரியல. தன்னோட ப்ராப்ளத்தை கூட ஜாலியாக பேசுறான். அதுதானே போஸ், சிரமம் கொடுக்குற சாமிக்கிட்ட சில பேர் அழுவான். என்ன இப்படி சோதிக்கிறேன்னு புலம்புவான். ஆனானா என்ன சாமி சோதிக்கிற, உனக்கு அறிவு இருக்கான்னு சாமியவே கேட்பேன். அது சரி சிதம்பரம், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். அது பிரகாரம் கேட்டால் போஸோட பிரச்சனை தீரும். என்ன சொல்கிற? தாராளமாக சொல்லுப்பா. நீ எது சொன்னாலும் சரியாக தான் இருக்கேன். போஸு சோடா தொழிலை பற்றி சொன்னேன். எனக்கு ஒன்றும் அதில் லாபம் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன கேட்டால் பேசாமல் அந்த சோடா கம்பெனி விற்றுட்டு இருக்கிற கடன்லாம் அடைச்சிட்டு மெட்ராஸ்க்கு வந்துட சொல்லு. மெட்ராஸ் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இப்போ இந்த மார்க்கெட் கடையை முடிச்சிட்டா ரெண்டையும் பார்த்துக்கிறது கஷ்டம். நீ பேசாமல் மாணிக்கத்துக்கு ஒத்தாசையாக மெட்ராஸ் வந்துடு, உன் பிரச்சனையும் தீரும். என்ன சொல்கிற? என்னப்பா ரெண்டு பேரும் உற்சாகமா சரின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா அமைதியா இருக்கீங்க. என்ன போஸ்? உங்களை நான் என்னமோ நினைச்சேன், பொசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்டியா? என்ன சொல்ற? நானும் 10 பேரை வச்சு வேலை வாங்கினவன், சின்னமா இருந்தாலும் சொந்தமா தொழில் பண்ணவன். இன்னைக்கு என்ன ஊருக்குள்ள போஸ் முதலாளி தான் கூப்பிடுவாங்க. என்ன போய் புழுக்க வேலை செய்ய சொல்றீங்களா? நான் என்ன மாணிக்கத்துக்கு எடுப்படியா? டேய், என்ன பேசிட்டு இருக்கிற? என்ன மாமா, சுந்தரன்ட்ட பணம் இருக்கலாம், ஆனா ஆள் தராதர தெரியல. பயம் போடுற அதிக பிரச்சனை. என்ன போஸ், நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? நம்ம குடும்ப நன்மைக்கு தானே ஐயா ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. இது என்ன ஐடியா? போஸ், நீங்கள் ஏன் எனக்கு எடுபடின்னு நினைக்கிறீங்க? நானே உங்களுக்கு எடுபடியாக இருந்துட்டு போகிறேன். எனக்கு இந்த வேலை பிடிக்கல. இதை பாருங்க, நம்ம 2 பேருமே வேலை செய்கிற ஆளுங்க. சுந்தரையா தான் நமக்கு முதலாளி. அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படி நினைக்கவே தேவையில்லை. ஆமையா, நான் கஷ்டப்படுறேன், நீங்களா பிச்சை போடுங்கன்னு வந்து கேட்டனா எல்லாரும் என்ன அவமானப்படுத்துற மாதிரியே பேசுங்க. என்ன போஸ், ஏன் இப்படி வளர்ற? போதுனே போதும், இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. நான் காசு இல்லாம கஷ்டப்படுறேன், அதனால உங்க எல்லாரும் என்ன பார்த்தா இலக்காரமா போச்சு. இங்க எல்லாமே என்ன அவமானப்படுத்துற மாதிரியே நடக்குது. ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க, எனக்கு யாரோட உதவி இல்லாம எல்லாத்தையும் என்னால சமாளிச்சுக்க முடியும். ஏ போஸ், எத்தனை பெரிய மனுஷன் உட்கார்ந்துருக்காரு, இப்படியே பேசுறது? வேணாம் மாமா, எந்த பெரிய மனுஷன் தயவும் எனக்கு தேவையில்லை. நான் கிளம்புறேன். என்ன போஸ்?